வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்க போகுது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து சாம்சங் அன்பேக்டு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ ஏகப்பட்ட புது விஷயங்கள் நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நிறைய புது விஷயங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று வந்து சாம்சங் அன்பேக்டு ஈவெண்ட் வந்து நடத்துனாங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்துருந்தீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மிக பிரம்மாண்டமாக வந்து நடத்திருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே செமையாக இருந்துச்சு. அந்த ஈவெண்ட்லேயே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி நோட்டு தான். ஸோ அதே போல் எல்லாரும் எதிர்பார்த்தது போலவே வந்து சாம்சங் கேலக்ஸி நோட் 9 வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 24 வந்து சேல்ஸுக்கு வர போகுது. ஸோ சாம்சங் நோட் 8க்கும் சாம்சங் நோட் 9க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் வந்து பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. பின்னாடி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் வந்து லேட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. மற்றபடி வந்து டிசைனில் வந்து எந்த விதமான டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஸ்பெக்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் என்னென்ன ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 845 ப்ராசஸர். ஸோ பேஸ் மாடலில் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ பேஸ் மாடல்லே வந்து 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ஹையர் எண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 8GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1/2 TB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து ஹையர் எண்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/2 TB ஆஃப் ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் 512GB போட்டுக்கலாம். ஸோ மொத்தமாக சேர்ந்து 1 TB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பெரிய லேப்டாப்ஸில் கூட 1 TB ஆஃப் ஸ்டோரேஜ் கிடையாது. பட் ஆனால் நம்ம பாக்கெட் சைஸில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் 1 TB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து சாம்சங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் 8ல் பார்த்தீங்கன்னா 3300 mAh பேட்டரி. ஸோ நோட் 9ல் பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி. ஸோ ஃபுல் டே சார்ஜ் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேலக்ஸி நோட் 8லையும் டியூவல் கேமரா தான். ஸோ கேலக்ஸி நோட் 9லையும் டியூவல் கேமரா தான். ஸோ ஆனால் அதில் ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா, அதாவது 1.5லேருந்து f2.4 வரைக்கும் வேரியபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது சாம்சங் கேலக்ஸி S9 ப்ளஸில் இருக்கிறது போலவே ஸோ இதுலேயும் வந்து வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி காமனாக இருக்கிற விஷயங்கள் தான் வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங், USB Type-C சார்ஜிங், ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மற்றபடி எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட் அப்படின்னா வந்து நமக்கு அந்த பென் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த S பென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெனில் வந்து இந்த வாட்டி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பெண்ணை வந்து நீங்கள் ஒரு ரிமோட்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த பெனில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனை டச் பண்ணாமே வந்து உங்களால் வந்து கேமரா வந்து எடுக்க முடியும். அதே போல் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பெண்ணை யூஸ் பண்ணி ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து உங்களோட S பெண்ணை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நோட் 9க்கு அப்புறம் வந்து இன்னும் புது விஷயங்கள் நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் CEO ஆஃப் எபிக் கேம்ஸ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களை கூப்பிட்டு ஃபோர்ட்நைட்டை வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபோர்ட்நைட் ஃபேன்ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ கடைசியாக ஃபோர்ட்நைட் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட் 9க்கு வந்து ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது. யாரெல்லாம் வந்து நோட் 9 யூசர்ஸோ அவங்களுக்கு வந்து புது ஸ்கின் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, கேலக்ஸி ஸ்கின் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி வாட்ச். ஸோ ஏற்கனவே வந்து சாம்சங் கியர் 360 இந்த மாதிரி நிறைய வாட்சஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இது வந்து கேலக்ஸி வாட்ச் அப்படின்னு நோட் 9க்காகவே வந்து ஒரு புது வாட்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வாட்ச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலான வாட்ச் மாதிரி தான் தெரியும். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா வந்து AMOLED டிஸ்பிளே, 60,000 ஃபேஸஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். 60,000 டிஸ்பிளேஸ் வந்து மாற்றிட்டே இருக்கலாம். ஸோ அது கூடவே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதில் நீங்கள் ஃபோன் கால் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அது கூடவே வந்து இதில் வந்து இன்பில்ட்டான ஒரு புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ நீங்கள் ப்ரீத்திங் வந்து இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது கூடவே வந்து உங்களோட பாடியை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி யோகா பண்ணுங்கள் அப்படின்னு அதுவே சொல்லும். ஸோ இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் வந்து அந்த வாட்சில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா வந்து கேலக்ஸி ஹோம், அதாவது பிக்ஸ்பி ஸ்பீக்கர். ஸோ அதாவது கூகுள் ஹோம், ஆப்பிள் ஹோம் பாட். ஸோ இதே மாதிரி இதுவும் வந்து ஒரு கேலக்ஸி ஹோம் அப்படின்னு ஒரு ஸ்பீக்கர் தான். பட் ஆனால் பிக்ஸ்பி வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த ஈவெண்ட் வந்து போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள், யூடியூப்ல தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய புது விஷயங்கள், ரொம்பவே சூப்பரான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.